புவி வாழ்த்த வாழ்க. அகத்திய முனிவர் வாதாபி என்ற அசுரனை எவ்வாறு கொன்றார் என்பதை லோமச முனிவர் யுதிஷ்டருக்கு எடுத்து கூறுவதை இந்திய மகாபாரத பகுதியில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிருகதஸ்வ முனிவர் நளனின் வரலாற்றை யுதிஷ்டரிடம் கூறிய பின்னர், யுதிஷ்டா, சூதாட தெரிந்த துரியோதனன் திரும்பவும் உன்னை சூதாட அழைப்பான் என்றெண்ணி எப்பொழுது பார்த்தாலும் நீ பயத்தால் நடுக்கம் கொண்டிருக்கின்றாய். உன் பயத்தை நான் போக்குகின்றேன். என் ரகசியம் முழுவதும் எனக்கு தெரியும். அதனை உனக்கு உபதேசிக்கிறேன் என்று கூறினார். பின்னர் அக்கலையை யுதிஷ்டரிடம் முறைப்படி உபதேசம் செய்து அங்கிருந்து விடைபெற்று சென்றார். அர்ஜுனனுடைய தவம் முதலியவற்றை அந்தனர் பலர் யுதிஷ்டரிடம் சிறப்புடன் எடுத்து கூறிய வண்ணம் இருந்தனர். அவனுடைய கடுமையான தவம் பற்றி கேள்விப்பட்ட யுதிஷ்டர் மிகவும் கவலை கொண்டார். அர்ஜுனன் தற்போது தங்களுடன் இல்லையே என்று எல்லோரும் கவலைப்பட்டனர். கண்ணீர் சிந்தி வருந்தி அழுதனர். தொடர்ந்து அந்த காட்டில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்கும் இல்லை. அதனால் யுதிஷ்டர் தன் புரோகிதரான தௌமியரை பார்த்து, அந்தனரே, அர்ஜுனனும் கண்ணனும் நரநாராயணர்கள் என்று மகிழ்ச்சிகள் அறிவர். வீரனான அர்ஜுனன் அஸ்திரங்களை பெறும் பொருட்டு சென்றுள்ளான். பீஷ்மர், துரோணர் போன்றோரை அர்ஜுனன் வெற்றி கொள்வான் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட அர்ஜுனன் இல்லாதது எனக்கு பெரிதும் மனக்குறையாய் உள்ளது. இந்த காமியக வனத்தில் வசிக்க எனக்கு பிரியம் இல்லை. வேறு இடம் செல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றேன். உடனே தௌமியர் கிழக்கு திசையில் உள்ள பல தீர்த்தங்களை பற்றி கூற தொடங்கினார். நைமிஷம், கோமதி நதி, கௌசீத நதி, கங்கை போன்ற நதிகளை பற்றி கூறினார். கோதாவரி, பயோஷ்ணி, தாமிரபரணி போன்ற தென் திசையில் உள்ள தீர்த்தங்களை பற்றியும், நர்மதை போன்ற மேல் திசை தீர்த்தங்களை பற்றியும் கூறினார். யமுனை, சரஸ்வதி போன்ற வடதிசை நதிகளை பற்றியும் கூறினார். பின்னர் அந்தணர்களோடும் உன் சகோதரர்களோடும் சேர்ந்து இங்கெல்லாம் தீர்த்த யாத்திரை செய்து உன் மனக்கவலையை போக்கிக் கொள் என்று கூறினார். தௌமியர் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இந்திரனிடம் இருந்து லோமச முனிவர் அங்கு வந்து சேர்ந்தார். அவரை கண்டவுடன் பாண்டவர்கள் எழுந்து சென்று அவரை வரவேற்றனர். குந்தி மைந்தா, நான் எல்லா உலகங்களிலும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறேன். தற்செயலா இந்திரலோகம் சென்றேன். இந்திரனுடைய அந்தஸ்தில் அங்கு அர்ஜுனன் இருப்பதை கண்டேன். அப்பொழுது அவனை பற்றி உங்களிடம் தெரிவிக்கும்படி இந்திரன் கேட்டுக்கொண்டான். உடனே உன்னை பார்க்க வேண்டும் என்ற விருப்பமுடையவனாய் இங்கு வந்தேன். அர்ஜுனன் தேவர்களிடம் இருந்து பல அஸ்திரங்களை பெற்றுள்ளான். சிவபெருமானிடம் இருந்து பாசுபதம் பெற்றுள்ளான். என்னுடன் உங்களை தீர்த்த யாத்திரை செய்யும்படி கூறியுள்ளான் என்று கூறினார். பிறகு யுதிஷ்டா, நான் 2 முறை தீர்த்த யாத்திரை சென்றுள்ளேன். இன்னொரு முறை உங்கள் பொருட்டு தீர்த்த யாத்திரை செல்ல இருக்கிறேன். நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தீர்த்த யாத்திரைக்கு செல்லலாம் என்று கூறினார். உடனே தீர்த்த யாத்திரை செல்வதற்கு வேண்டிய ஆயத்தங்களை செய்ய தொடங்கினார். அங்குள்ளோரை பார்த்து, அந்தணர்கள், சந்நியாசிகள், வயது முதிர்ந்தோர் போன்றோர் அஸ்தினாபுரத்திற்கு செல்லுங்கள். அவர்களை திருதராஷ்டிர மன்னர் ஆதரிப்பார். இல்லாவிடில் பாஞ்சால நாட்டிற்கு செல்லுங்கள் என்று கூறினார். அந்தணர்களும் மற்றவர்களும் யுதிஷ்டரின் அந்த சொற்களை ஏற்று அஸ்தினாபுரம் சென்றனர். திருதராஷ்டிரன் முறைப்படி அவர்களை வரவேற்று உபசரித்தார். அதன் பிறகு பாண்டவர்களும் மற்ற அந்தணர்களும் லோமச முனிவருடன் சேர்ந்து 3 நாட்கள் வசித்தனர். பின்னர் யுதிஷ்டர் தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டார். அவருடன் தங்கியிருந்த அந்தணர் சிலர் தங்களையும் அழைத்து செல்லும்படி யுதிஷ்டரை வேண்டினர். அப்போது பர்வத முனிவர், நாரத முனிவர், வியாச முனிவர் போன்றோர் வந்து ஆசிர்வதித்தனர். தீர்த்த யாத்திரை செய்வதற்கு அவர்களுக்கு உத்தரவு வழங்கினர். எல்லோரையும் வணங்கி விடை பெற்றுக் கொண்டு தௌமியரை முன்னிட்டு கொண்டு தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டனர். முதலில் தென் திசையை நோக்கி சென்றனர். கோதாவரி ஆற்றை கடந்து அதில் நீராடினர். பின்னர் பற்பல தீர்த்தங்களில் நீராடி விட்டு நைமிசாரண்யத்தை அடைந்தனர். புண்ணிய நதியான கோமதியில் நீராடி பலவிதமான தான தர்மங்களை கொடுத்தனர். பிறகு யுதிஷ்டர், லோமசர் போன்றோர் அகத்தியருடைய ஆசிரமத்தை அடைந்தனர். அங்கு வாதாபி என்பவனே அகத்தியர் கொண்ட வரலாற்றை லோமச முனிவர் விரிவாக சொல்ல தொடங்கினார். முற்காலத்தில் மணிமதி என்னும் நகரம் ஒன்றிருந்தது. அந்நகரில் இவ்வலன் என்ற அசுரன் ஒருவன் இருந்தான். அவன் மிகவும் கொடியவன். அவனுக்கு வாதாபி என்ற பெயருடைய தம்பி ஒருவன் இருந்தான். ஒரு நாள் இந்திரன் போன்று ஒரு பிள்ளை பிறக்க அருள் புரிய வேண்டும் என்று அந்தணன் ஒருவனை இவ்வலன் வேண்டினான். ஆனால் அந்த அந்தணன் அதை செய்யவில்லை. எனவே அந்தணர்களை கண்டால் அவர்களை கொன்று குவித்து வந்தான். மாயாவியான அந்த அசுரன் தன் தம்பியான வாதாபியை ஆடாக மாற்றினான். அவனை வெட்டி உணவு சமைத்தான். அந்த உணவை அந்தணர்களுக்கு பரிமாறினான். வாதாபி மாமிசமாக அந்தணர்களின் வயிற்றினுள் சென்ற பிறகு, வாதாபி வெளியே வா என்று கூப்பிடுவான். உடனே வாதாபி உயிர் பெற்று அந்தணர்களின் விலா எலும்புகளை பிளந்து கொண்டு உரத்து சிரித்தபடி வெளியே வருவான். இவ்வலனின் விருந்துண்ட அந்தணர் அனைவரும் ஆண்டு போவார். இவ்வாறு நாள்தோறும் அந்த அசுரன் அந்தணர்களை கொன்று குவித்து வந்தான். ஒரு சமயம் அகத்தியர் தம் முன்னோர்கள் ஒரு பள்ளத்தில்
தலைகீழாய் தொங்குவதை கண்டார். அதற்குரிய காரணத்தை அவர்களிடம் அகத்தியர் கேட்டார். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னுடைய சொந்த பித்ருக்கள், சந்ததியை எதிர்பார்த்து தொங்குகின்றோம். எங்களுக்காக உத்தமமான பிள்ளை ஒருவனை நீ பெற்றெடுக்க வேண்டும். அவ்வாறு நீ செய்தால் இந்த நரகத்தில் இருந்து தப்பிப்போம், நீயும் நற்கதி அடைவாய் என்று சொன்னார்கள். உடனே அகத்தியர், பித்ருக்களே, நான் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று கூறினார். பின்னர் புதல்வனை உண்டாக்கும் விஷயத்தில் பலவாறு ஆலோசனை செய்தார். உடனே ஒப்புயர் பெற்ற ஒரு அழகிய பெண்ணை உண்டாக்க மனத்தில் எண்ணினார். அப்பெண் விதர்ப்ப நாட்டில் மன்னன் மகளாக பிறக்க அருள் செய்தார். அப்பெண் விதர்ப்பனின் மகளாக பிறந்து சிறப்புடன் வளர்ந்து வந்தாள். அந்தணர்கள் ஒன்று கூடி அப்பெண்ணிற்கு லோபமுத்திரை என்று பெயரிட்டனர். மிக்க அழகுடன் காணப்பட்ட அப்பெண்ணை அகத்தியர் மேல் கொண்ட பயத்தின் காரணமாய் ஒருவரும் திருமணம் செய்து கொள்ள முன்வரவில்லை. பின்னர் அகத்தியர் விதர்ப்ப நாட்டு மன்னனை அடைந்தார். புதல்வனை பெறும் பொருட்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. எனவே லோபமுத்திரையை எனக்கு திருமணம் செய்து கொடு என்று கேட்டார். மன்னனும் தன் மகளை அவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். பிறகு லோபமுத்திரை விலை உயர்ந்த ஆடை அணிகலன்களை நீக்கிவிட்டு அவருடன் சென்றார். கங்கா நதி தீரத்திற்கு அழைத்து சென்று தன் மனைவியுடன் அங்கு தங்கி வாழ்ந்து வர தொடங்கினார். அகத்தியர் அந்நதியின் கரையோரம் கடும் தவம் புரிந்தார். லோபமுத்திரை அன்பினாலும் நன்மதிப்பினாலும் அகத்தியரை உபசரித்தாள். அகத்தியரும் அன்புடன் லோபமுத்திரையுடன் நடந்து கொண்டார். அப்பொழுது லோபமுத்திரை அகத்தியரிடம், மகிழ்ச்சியே, கணவன் மனைவியை சேர்வது பிள்ளை செல்வத்தை அடையும் பொருட்டே என்பதில் ஐயமில்லை. இருப்பினும் எனக்கு இப்போது பேர் ஆவல் ஒன்று ஏற்பட்டுள்ளது. அதனை தாங்கள் தான் நிறைவேற்றி தர வேண்டும். என் தந்தையின் அரண்மனையில் உயர்ந்த வகையான படுக்கையில் தூங்கியவள் நான். அப்படிப்பட்ட படுக்கை ஒன்று இப்போது இங்கு வேண்டும். மகிழ்ச்சியே, எவ்வளவு செல்வம் வேண்டும் என்றாலும் அதை ஒரு நொடியில் தாங்கள் தவ வலிமையால் பெற முடியுமே. எனவே உங்கள் தவ வலிமை மூலம் அவற்றை எனக்கு பெற்று தருக என்று கூறினாள். உண்மைதான், ஆனால் அதன் மூலம் என் தவம் குறைவடையும். நான் என் தவத்தை இழக்க விரும்பவில்லை என்று கூறினார். ஆனால் லோபமுத்திரையோ, சீலரே, எப்படியாவது என் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றாள். உடனே அகத்தியர், நான் அரசர்களிடம் சென்று பொருளை பெற்று வந்து உன் விருப்பத்தை பூர்த்தி செய்கிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பின்னர் ஸ்ருதர்வா என்னும் மன்னனை அடைந்து அவனிடம் பொருளை வேண்டினார். ஆனால் அவனுடைய வரவிற்கும் செலவிற்கும் போதுமானதாகவே அவனிடம் செல்வம் இருந்ததால் அகத்திற்கு வேண்டிய அளவு அவனால் பொருள் கொடுக்க முடியவில்லை. எனவே அவர் மேலும் சில அந்தணர்களை அழைத்துக் கொண்டு பல மன்னர்களிடம் சென்றார். எங்கும் பொருள் பெறும் வாய்ப்பே இல்லை. எனவே அவர்கள் கடைசியில் இவ்வலன் நாட்டை அடைந்தனர். அகத்தியர் தன்னை காண வருகிறார் என்பதை அறிந்த இவ்வலன் அவரை எதிர்கொண்டு சென்று வரவேற்றான். எல்லா அந்தணர்களுக்கும் தக்க மரியாதை செய்தான். பின்னர் தன் தம்பியை எப்போதும் போல ஆடாக மாற்றினான். அவனை கொன்று உணவு சமைத்தான். அதை அகத்தியருக்கு பரிமாறினான். வாதாபி என்ற அரக்கன் மாமிசமாக மாறி தங்கள் வயிற்றுக்குள் போக இருக்கிறான் என்பதை அந்தணர்கள் தெரிந்து கொண்டனர். அதை அகத்தியருக்கும் தெரிவித்தனர். அந்தணர்களை பார்த்து, நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அகத்தியர் அவர்களுக்கு அபயமளித்தார். பிறகு அகத்தியர் மட்டும் உண்ண தொடங்கினார். இவ்வலன் தொடர்ந்து சிரித்தபடி பரிமாறிக்கொண்டிருந்தான். இந்த உணவு மிகவும் ருசிமிக்கதாயிருக்கிறது, உணவு உண்ண உண்ண ஆசையாக இருக்கிறது என்று கூறினார். உடனே இவ்வலன் எல்லா மாமிசத்தையும் அகத்தியருக்கே பரிமாறினான். அகத்தியர் யாவற்றையும் தானே உண்டு முடித்தார். உணவு உண்டு முடித்த பின்னர், வாதாபியே, அகத்தியர் தன் பலத்தினால் உன்னை ஜீரணம் செய்யும் முன் உன் பலத்தையும் சக்தியையும் கை கொண்டு வெளியே வா என்று இவ்வலன் சிரித்துக்கொண்டே சொன்னான். உடனே வாதாபி அவருடைய வயிற்றை பிளப்பதற்குரிய முயற்சியை மேற்கொண்டான். வேகமும் உக்கிரமும் உள்ளவனானான். அதை கவனித்த அகத்தியர், வாதாபியே, உலக நன்மையின் பொருட்டு உன்னை ஜீரணம் செய்கிறேன் என்று 3 முறை சொல்லி தம் கையால் வயிற்றை தடவினார். அவ்வளவுதான். அகத்தியர் கர்ஜனை செய்வது போன்று ஒரு பெரிய சத்தத்துடன் ஏப்பம் ஒன்று வெளியே வந்தது. உடனே இவ்வலன் அகத்தியரை பார்த்து, வாதாபியே, வெளிக்கிளம்பு என்று கூறினான். அகத்தியர் சிரித்துக்கொண்டே, அவன் எங்கிருந்து வெளியே வருவான், என்னால் ஜீரணிக்கப்பட்டு விட்டான் என்று கூறினார். தன் தம்பி வாதாபி ஜீரணிக்கப்பட்டான் என்பதை அறிந்தவுடன் இவ்வலன் பெரிதும் துன்பமடைந்தான். அகத்தியர் மேல் கடும் கோபம் கொண்டான். இருப்பினும் அகத்தியரிடம் அவனுக்கு பயமும் ஏற்பட்டது. எனவே அவன் அவரிடம், தாங்கள் விரும்பியதை கொடுக்கிறேன் என்று கூறினார். அவர் வேண்டிய செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்து அவரை வழி அனுப்பி வைத்தார். அகத்தியர் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற பின்னர் இவ்வலன் அவரை பின்தொடர்ந்து சென்றான். தக்க சமயம் வந்தவுடன் அகத்தியரை கொன்றுவிட வேண்டும் என்று மனத்தில் எண்ணினான். தன்னை கொல்ல விரும்பி இவ்வலன் தொடர்ந்து வருவதை தன் தபோபலத்தால் அகத்தியர் உணர்ந்தார். தன் தவ வலிமையை கொண்டு அவனை சாம்பலாகும்படி சபித்தார். உடனே இவ்வலன் அங்கேயே எரிந்து சாம்பலானான். இவ்வாறு அந்தணர்களுக்கு பெரும் துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்த வாதாபியும் இவ்வலனும் அகத்தியரால் மாண்டு போனார்.
பின்னர் மகிரிஷிகள் அகத்தியரிடமும் விடைபெற்று கொண்டு தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பினார். பிறகு அகத்தியர் லோகமுத்திரை விரும்பியவற்றை எல்லாம் செய்து கொடுத்தார். அதன் பயனாய் 1000 பிள்ளைகளுக்கு சமமான ஓர் ஆண் பிள்ளை பிறந்தது. அப்பிள்ளை எல்லா வேதங்களையும் கற்று சிறப்புடையவனானான். இத்மவாகன் என்னும் சிறப்பு பெயரை பெற்றான். இவ்வரலாற்றை லோமச முனிவர் கூறி முடித்தார். இனி என்ன நடந்தது என்பதை அடுத்து வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். புவி வாழ்த்த வாழ்க. ஆனந்தம், ஆத்மானந்தம்.